ஜெய் சாயிராம். நம் பாவங்களிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து நம் கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம். சாயப்பா இருக்க பயமேன். என் அன்பு பிரியமே, இதுதான் என்னுடைய விதி என்று நொந்து போகாதே. என்னுடைய உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். கலங்காதே என் கண்மணியே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். நீ வாழ்க்கையில் வெல்லப்போவது உறுதி. பிரியமே, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். புண்ணியம் என்பது நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம், குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவக் கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவக் கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல், விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே. என் உதி இருக்க உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. இதுதான் விதி என்று இருந்து விடாதே. என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும், அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி.
என் விதியை மாற்ற யாருமே இல்லை, என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்துவிட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும் பொறுமை என்ற பாடத்தையும் பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும் சில போராட்டங்களையும் சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டு விட்டார், இதுதான் என்னுடைய விதி, என் விதி போன போக்கில் நான் போக வேண்டியதுதான், இதுதான் என் வாழ்க்கை என்று நீயே தவறாக முடிவு கட்டிவிட்டு பின் என்னிடம் வந்து புலம்புவதாலும் வேதனைப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து செயல்படு என் குழந்தையே. நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு, உன் மனதை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து இதற்கு சகாயம் உண்டா சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய். தவறாக புரிந்து கொண்ட என் குழந்தைக்கு நான் மீண்டும் நன்றாக புரிய வைக்கும் வேலையை செய்வேனா அல்லது உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேனா என்பது எனக்கு மிகவும் குழப்பமாகவே இருக்கிறது என் பிள்ளையே. உன் விதியை மாற்றும் சக்தி உன் சாயப்பாவிடம் இருக்கிறது. இதுதான் என் விதி என்று மீண்டும் சொல்லாதே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படிதான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் உதியிருக்க வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சாயி சாயி என்று மனதார சொல்லிக்கொண்டே தினமும் என் உதியை நெற்றியில் வைத்துக்கொள். உன்னை நெருங்கும் துன்பம் வந்த வழி தெரியாமல் தடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடியே விடும். உலகத்தில் யாருமே போராட்டம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியடையவே முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. போராட்டம்தான் வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டுவிட்டு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டாலே போதும், மிக சுலபமாக வெற்றியடையலாம். வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். என்னதான் சூழலில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும், என்னதான் சூழலில் நீ மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த சூழலிலும் பயந்து விடாதே. அந்த பயமே உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு செல்ல முடியவே முடியாது. பயமோடு இருப்பவர்கள் எதையுமே திறம்பட செய்து முடிக்கவும் முடியாது. வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இது பொதுவான விஷயம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, சங்கடமான சூழ்நிலை வந்துவிட்டது, கஷ்டமான சூழ்நிலையில் நான்
திக்கிக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லையா என்று சோகத்தோடும் வேதனையோடும் உட்கார்ந்து விட்டால் மீதி இருக்கும் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்துவிட்டாலே போதும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் லட்சியத்தை அடையலாம் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். மிக சுலபமாக வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எது உன்னை துன்புறுத்தினாலும், எதுதான் உன்னை மனவேதனைப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா? இதோ இங்கே இருக்கிறேன், இதோ உன் அருகில் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும், ஓய்வெடுக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன், நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காது, கலங்காதே, நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே, அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது.
அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன். உறங்காமல் தூக்கமில்லாமல் நீ செய்த முயற்சியின் பலனாகத்தான் நீ அந்த கோடீஸ்வர ராஜயோகத்தை பெறப்போகிறாய். யாராவது உன்னை ஏளனமாக பார்த்தாலோ பேசினாலோ அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். உன்னுடைய முயற்சியாலும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் நீ உழைத்து முன்னேறினாய். இது உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களும் பேசுபவர்களும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது ஆத்மார்த்த திருப்தியோடு இருக்கிறதோ அந்த வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அதுவே உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு என்று நான் கூறவில்லை. நீ நினைத்ததை நடத்தும் வரை, நீ நினைத்ததை முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சாதாரணமாக நீ எட்டிவிடுவாய். மிக சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜம் பெற்று மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்றுப்போக நான் விட்டு விடுவேன்? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன்.
இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஓம் சாயிரம், ஓம் சாயிரம்.